அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் 2026 கேலண்டர் இயர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷனுக்காக யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 2026 கேலண்டர் இயர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.mkuniversity.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் ஆற்றல்சால் பல்கலைக்கழகமாகும். இது தேசிய தர மதிப்பீட்டு குழுவினரால் A++ அங்கீகாரம் பெற்றது. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகமாகும். இந்த பல்கலைக்கழகத்தில் 2026 கேலண்டர் இயர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்திருப்பாங்க இம்பார்ட்டன்ட் நியூஸ் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல அட்மிஷன் டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இஸ் ஓபன் நவ் 18/1/2026 அன்வர்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். mkuniversityadmission.samarth.education.in அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் CDOE அட்மிஷன் 2026 ஜனவரி செக்ஷன் அந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்திய முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. 18 ஜனவரி 2026 அன்று வெளியிடப்பட்ட நோட்டிபிகேஷன் கேலண்டர் இயர் 2026 அட்மிஷன் ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த ப்ராஸ்பெக்டஸ் பார்ப்போம். இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல்ல மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்திய முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் CDOE re-aggregated by NAAC with A++ grade in the 4th cycle category first university status by UGC prospectus 2026 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பத்திய முன்னுரைகள் ஃபர்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் பத்திய முன்னுரை கொடுத்திருக்காங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் CDOE கொடுத்திருக்காங்க. அப்புறமா salient feature of CDOE அதாவது டெடிகேட்டட் ஸ்டூடெண்ட் போர்ட்டல், ஸ்டூடெண்ட்ஸ் செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல், ஆன்லைன் பேமெண்ட், வெல் எக்விப்டு செமினார் ஹால், ஸ்பெஷல் செமினார் ஃபார் CDOE ஸ்டூடெண்ட்ஸ், அஃபோர்டபிள் ஃபீ, எஸ்டாப்ளிஷ்ட் பிராக்டிகல் லேப், ரெகுலர் கான்டாக்ட் கிளாஸ், கிரீவன்ஸ் செல் இந்த மாதிரி ஷேலியன் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறமா கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் CDOE மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பல்கலை நகர் மதுரை 625021 தமிழ்நாடு. மொபைல் நம்பர் கொடுத்திருக்காங்க. வெப்சைட் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. இமெயில் ஐடி கொடுக்கப்பட்டுள்ளது. அண்ட் ப்ரோக்ராம் ஆஃபர்ட் வித் எலிஜிபிலிட்டி அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. UG ப்ரோக்ராமுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கான தகுதிகள் மற்றும் கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. UG ப்ரோக்ராம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா BA தமிழ் எலிஜிபிலிட்டி, ஹையர் செகண்டரி +2 பாஸ் வித் தமிழ், BA எக்கனாமிக்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எலிஜிபிலிட்டி, ஹையர் செகண்டரி +2 பாஸ், BA இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி +2 பாஸ் வித் இங்கிலீஷ் மீடியம். அப்புறமா BA ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் எலிஜிபிலிட்டி, ஹையர் செகண்டரி பாஸ், BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எலிஜிபிலிட்டி, ஹையர் செகண்டரி பாஸ், BA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எலிஜிபிலிட்டி, ஹையர் செகண்டரி பாஸ், BA சோசியாலஜி, BA ஹிஸ்டரி, BCom இந்த மாதிரி ப்ரோக்ராம் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ் மீடியம், ஆங்கில மீடியம், ஒரு சில கோர்சஸ் தமிழ் மீடியம் மட்டும் இருக்கு, ஒரு சில கோர்சஸ் இங்கிலீஷ் மீடியம் மட்டும், ஒரு சில கோர்சஸ்ல தமிழ் அண்ட் ஆங்கில மீடியம் இரண்டுமே இருக்கு. எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. டியூஷன் ஃபீஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸுக்கு எல்லாமே டியூஷன் ஃபீஸ் பெர் இயருக்கு 3000 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு BBA, BSc மேத்தமெட்டிக்ஸ், BL ISc ஃபர்ஸ்ட் இயர், BSc பிசிக்ஸ், BSc கெமிஸ்ட்ரி, BSc பாட்டனி, BSc ஜுவாலஜி, BSc டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BCA இவற்றுக்கான கல்வி தகுதி விவரங்கள், டியூஷன் ஃபீ டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனியான கோர்ஸ் ஃபீ டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா PG ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. PG ப்ரோக்ராம் நேம் ஆஃப் த ப்ரோக்ராம், எலிஜிபிலிட்டி, டியூஷன் ஃபீ பர் இயர், MA தமிழ், MA ஹிஸ்டரி, MA எக்கனாமிக்ஸ், MA இங்கிலீஷ், MA பொலிட்டிக்கல் சயின்ஸ், MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், MA சோசியாலஜி, MCom, MSc மேத்தமெட்டிக்ஸ், MA ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், MLIS, MSc பாட்டனி, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், MSc ஜுவாலஜி, MSc கெமிஸ்ட்ரி, MSc பிசிக்ஸ், MCA, MBA இந்த மாதிரி கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி, டியூஷன் ஃபீ பர் இயர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா UG ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்
650 ரூபாய், பிஜி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 750 ரூபாய், MBA அண்ட் MCA 1250 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கொடுத்திருக்காங்க. அதர் ஃபீ பாத்தீங்கன்னா டோட்டல் சார்ஜஸ் ஃபார் ஆல் கேண்டிடேட் 200 ரூபாய். Recognition fee applicable only for the candidate who did their UG from other than MKU. அவங்களுக்கான recognition fee 400 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. எக்ஸாமினேஷன் ஸ்கீம் கொடுத்திருக்காங்க. ப்ரோக்ராம் லெவல், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், டோட்டல் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்திருக்காங்க. அப்புறமா ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராம் பார்ட் 1 லாங்குவேஜ், பார்ட் 2 லாங்குவேஜ், தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்ஸ் தெளிவா பார்த்து புரிந்து கொள்ளலாம். அப்புறமா லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. LSC, அதாவது மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தோட லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற முகவரி கொடுத்திருக்காங்க. MKU DDE ஓன் ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்ஸ், ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்ல நேரடியாகவும் சென்று மாணவர்கள் அட்மிஷன் பெற்றுக் கொள்ளலாம். அப்புறம் லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் முகவரி விவரங்கள் எல்லாமே இருக்கு. மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசிகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டவங்க உங்களுக்கு அருகாமையில் உள்ள லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ்ல தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல தெளிவா டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறம் லிங்க் டு கிரியேட் ABC ஐடி அண்ட் DEB ஐடி, அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் DEB ஐடி எவ்வாறு உருவாக்குவது, ABC ஐடி எவ்வாறு உருவாக்குவது அப்படிங்கிற லிங்க் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதை பார்த்து மாணவர்கள் ABC ஐடி மற்றும் DEB ஐடி எவ்வாறு உருவாக்குவது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மற்றும் ஆன்லைன் எஜுகேஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்கே பப்ளிக் நோட்டீஸ், ப்ரோக்ராம் ஷெட்யூல், ப்ரோக்ராம் எலிஜிபிலிட்டி லிஸ்ட், யூனிவர்சிட்டி வெப்சைட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா மாணவர்கள் ஒன்றாக பார்த்து புரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிப்பதற்காக நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த டேப்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். அதாவது இந்த ஃபார்மை ஃபர்ஸ்ட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். அதன் பிறகு உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். ரெஜிஸ்டர் பண்றதுக்காக அப்ளிகன்ட் நேம் as mentioned in 10th மார்க் ஷீட் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு உங்க நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அப்ளிகன்ட் டேட் ஆஃப் பர்த், அப்ளிகன்ட் இமெயில் ஐடி, ரீஎன்டர் அப்ளிகன்ட் இமெயில் ஐடி, அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி மொபைல் நம்பர் என்டர் பண்ணி இந்த கேப்சாவையும் இங்க என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உடனே உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு உங்க அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ், அப்புறமா டாக்குமெண்ட் அப்லோட், அப்புறம் நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய ப்ரோக்ராமுக்கு எவ்வளவு ஃபீஸ் வருதோ அந்த ஃபீயை ஆன்லைன்ல நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்ச பிறகு உங்க அப்ளிகேஷனை வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே போஸ்டல் வழியா அனுப்பி வைப்பாங்க. கன்ஃபர்மேஷன் SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இந்த பேஜ்லயே நீங்க லாகின் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். அதற்காக இங்க லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல உங்க ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். உங்க டேஷ்போர்ட்ல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம். ABC ஐடி மற்றும் DEB ஐடி என்பது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளை பயில்வதற்கு கண்டிப்பாக ABC ஐடி மற்றும் DEB ஐடி உருவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கான ABC ஐடி மற்றும் DEB ஐடி என்டர் செய்தால் மட்டுமே உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இல்லை என்றால் உங்களது ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்க பூர்த்தி செய்ய இயலாது. ஆகவே கண்டிப்பாக ABC ஐடி மற்றும் DEB ஐடி உருவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ABC ஐடி மற்றும் DEB ஐடி எவ்வாறு உருவாக்குவது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்காக விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் ABC ஐடி மற்றும் DEB ஐடி எவ்வாறு உருவாக்குவது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆகவே மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் 2026 கேலண்டர் இயர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.